ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து சாய் கால்வாய் வழியாக வினாடிக்கு 500 கன அடியாக திறந்து விடப்பட்ட வந்த நீரின் அளவு தற்போது 700 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்க்க போனோமானால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கத்தில் உள்ள நீரின் அதாவது ஏரிகளில் உள்ள நீரின் இருப்பு கணிசமாக குறைந்து வந்த நிலையில் சென்னை குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு நீர்த்தேக்கத்திலிருந்து கடந்த ஜூலை மாதம் கிருஷ்ணா நீரை திறந்துவிட கோரி அம்மாநில அரசுக்கு தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதியிருந்தனர். ஆனால் அப்போது ஆந்திர மாநிலத்தில் கடுமையான வறட்சி நிலை வந்தது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் இரு மாநிலங்களும் பெரும் வெள்ள சேதத்தை சந்தித்த நிலையில் அங்குள்ள நீர்நிலைகள் நிரம்பி வழிந்தன. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து கிருஷ்ணா இன்று திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 500 கன அடியாக திறந்து விடப்பட்ட நீர் தற்போது 700 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு அந்த நீரானது வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்து போனால் சென்னை மக்களின் தண்ணீர் பற்றாக்குறை பயமில்லாமல் இருக்க முடியும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தற்போது சாய் கால்வாய் மூலம் திறக்கப்பட்ட இந்த நீரானது ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து 177 கிலோமீட்டர் பயணித்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தை வருகிற ஞாயிற்றுக்கிழமை வந்தடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நமது தமிழக எல்லையான 0 பாயிண்ட் முதல் பூண்டி அணை வரை உள்ள கிருஷ்ணா கால்வாய் ஆங்காங்கே கடும் சேதத்தை சந்தித்து இருக்கும் நிலையில் முழுமையாக இந்த நீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு வருமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஆபரகம்.